Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைன் கிளாஸ் 18 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிள் டிசைன் குச்சி ஒர்க் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2mm பீடும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பீட்டில் தான் செய்யணும், ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த பீடு பிடிச்சிருக்கோ அந்த பீடில் நீங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஒரு இது பீட்ஸ் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரோஷா நீடில் நம்பர் 8 எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக். இப்போ 4 செயின் 1 2 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நான் இந்த பிரைடல் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வரதோ அங்கே பார்த்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டார் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு லாங் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் போட்டுடலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு காப்பர் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் போட்டு லாக் போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போல் ஒரு ஃப்ளவர் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக் போட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டு 4 செயின் 1 2 3 4
4 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு இப்போ நம்ம பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீட் போட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பீட் எடுத்துக்கலாம். இன்னொரு லாக். ஒரு பீடுக்கும் பீட் லாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட் இந்த பெரிய பீடு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பெரிய பீடுக்கு நான் 5 பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 2mm பீட் எடுத்திருக்கேன். பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் இது லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். இது போல் பீடை சுற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மால் பீட்ஸு. இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். இந்த ஸ்மால் பீட் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பீடு பீட் லாக், இன்னொரு பீடு பீட் லாக். சரியாக வருதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது. இந்த சின்ன பீடுக்கு 3 பீட் போட்டால் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கள் லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ இந்த லாங் பீடுக்கு எத்தனை பீடு வருது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 4 பீட் கரெக்டாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பீட் போட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். இதுக்கு எத்தனை பீட் வருது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காப்பர் பீடுக்கு இதுக்கு 3 பீட் கரெக்டாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பீட் கரெக்டாக இருக்கும். இப்போ 4 செயின் 1 2 3 4 லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் 5 பீட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைவ் பீட் போட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். அப்போ தான் இது சுற்றி கரெக்டாக வரும். இப்போது 4 செயின் போட்டு 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். போட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இந்த 4 செயின் கேப் விட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து நான் குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 250 அப்படி சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பீட்டில் வச்சு நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.